எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான ஊக்கத்தொகையை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்போ போயிட்டுருக்கு, தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு வந்து நமக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்காக 100 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அண்டு தமிழக அரசுக்கு வந்து தன்னார்வலர்கள் சார்பாகவும் வந்து நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நமக்கு ஊக்கத்தொகை வரணும் அப்படின்னா வந்து ஒரு 2 லிஸ்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் நமக்கு இருக்க ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய தன்னார்வலர்கள் மையத்தை வந்து ரன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஆப் வந்து இன்வேலிட் அப்படின்னு வந்ததால், அவங்க யூசர் நேம் இன்வேலிட் வந்ததால் அவங்களால வந்து ஆப்பில் போய்ட்டு அட்டண்டன்ஸ் போட முடியல. ஆனால் அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லை, ஆனால் அட்டண்டன்ஸ் மட்டும் போடுறாங்க. அவங்களோட ஐடியெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதால முதல்ல தெளிவாக வந்து தன்னார்வலர்கள்கிட்ட வந்து நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னார்வலர்கள்கிட்டயே வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இது நிறைய தன்னார்வலர்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்குறப்ப நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கால் பண்ணி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அண்ட் அதுக்கான வந்து சொல்யூஷன் என்ன. அதே போல் சென்டர் வந்து ரன் பண்ணுறீங்களா, அட்டண்டன்ஸ் போட்டிருக்கீங்களா, நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண தன்னார்வலர்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் நிறைய தன்னார்வலர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கால் பண்ணுறாங்களா, கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கான ஊக்கத்தொகை எப்போ வரும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் எல்லா நேமையும் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் இன்னும் ஒரு சில க்ரைட்டீரியா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்து ஒத்து போன பிறகு தான் அவங்க தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகை தருவோம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே வந்து ஊக்கத்தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஊக்கத்தொகை வரலனாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் டிஎன் குரூப்பில் இருக்க எல்லாருமே குரூப்லேயே தான் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் ஊக்கத்தொகை வரல, இன்னும் இத்தனை மந்த்துக்கான ஊக்கத்தொகை வந்து வரல, ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இகேஒய்சி பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஆப் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டினியூ லிஸ்ட், டிஸ்கண்டினியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து தன்னார்வலர்கள் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல் எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட தான் வந்து இந்த லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் கண்டினியூ லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா தான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கண்டினியூவில் இருந்துச்சு அப்படின்னா ஊக்கத்தொகை வரதுல கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், ஏன் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலை அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட பார்த்து நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள். வேறு எங்கேயும் நம்மளுக்கு அந்த லிஸ்ட் வந்து கிடைக்காது, நம்ம கோஆர்டினேட்டர் கிட்ட தான் வாங்கி பார்க்க முடியும். ஸோ அது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மேபி வந்து அவங்க போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களே வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா ப்ராப்ளமுமே வந்து கிளியராக இருக்குது, எந்த ரிமார்க்கும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த தன்னார்வலருக்கு தான் ஊக்கத்தொகை வந்து இப்போ போட போகிறது கண்டினியூஸாக வந்து வரும். ஸோ இது வரைக்கும் நிறைய தன்னார்வலர்கள் கண்டினியூஸாக ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு ஊக்கத்தொகை கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா. வரலனாலும் ஏன் வரல அப்படிங்கிறத வந்து போடுங்க. தேங்க்யூ.